Hi, hello friends, welcome back to my Tamil Edit YouTube channel. நீங்கள் ப்ரிவியூல பார்த்துருப்பீங்க, ப்ரிவியூல பார்த்தா கிட்ஸ் ஓகேங்களா, உங்கள் குழந்தைக்கு யாருன்னா பர்த்டே வந்துச்சுன்னா இந்த ஒரு ப்ரிவியூல பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ போலே பார்த்தோன்னா எப்படி உங்களுக்கு பிடிச்ச குழந்தையோட பிக்சரோட உங்களுடைய குழந்தையோட பிக்சர் வச்சு ஆட் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு நான் சிம்பிளாக சொல்லி கொடுத்துறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. இப்போ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம அந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்புறம் நம்ம போட ஒவ்வொரு இடத்துல நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு என்ன ஃபோட்டோஸ் இல்லை வீடியோ செட் பண்ணிட்டோம்னா அப்படின்னா மறக்காம என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மறக்காம இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு எது போல படுத்தணுமோ அது போல பார்த்தா எடிட் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகே சரி வாங்க, இப்படி நீங்கள் ப்ரிவியூல பார்த்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத சிம்பிளாக பார்த்தா ஜஸ்ட் இன்டர்நெட் பண்ணுறது அலைட் மோஷன் அப்படின்ற அப்ளிகேஷன் ஆகுது. இந்த அலைட் மோஷன் அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னு நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் பின்மேஸில் இந்த ஒரு ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன். வேணும் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி இந்த ஒரு ஆப் தான் டவுன்லோட் பண்ணி பார்த்தா எடுத்துங்க. ஓகேங்களா, ஆப் வந்து ஓப்பன் பண்ணி ஆப் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா ஜஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் இருந்தால் மட்டும் தான் உங்களுடைய கிட்ஸோட ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இந்த ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க் மூலியமாக இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படிலாம் QR கோட் மாதிரி ஸ்கேன் பண்ணி பார்த்தா இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா அலைட் மோஷன் ஆப்பில் பார்த்தா நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஃபாண்ட் லிங்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்லேயே கொடுக்குறேன். ஓகேங்களா, மூணு மேக்கில் எடிட் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு ஒரு ஃபாண்ட் லிங்க் மூணு பார்த்தா நம்ம டெலிகிராம் குரூப் கொடுத்துருக்கேன். நீங்கள் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற லிங்க்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ எப்போ அப்லோட் பண்ணி அந்த டேட் பார்த்தா இருக்கும். அந்த டேட்டை பார்த்தா நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிங்க. அந்த டேட்டை கரெக்டாக நோட் பண்ணிட்டு நம்ம டெலிகிராம் குரூப் போய்ட்டு அந்த ஒரு டேட் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு எல்லாமே ஃபாண்ட் லிங்க் எல்லாமே சிம்பிளாக இருக்கும். நீங்கள் சிம்பிளாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஓகே நம்ம டெலிகிராம் சேனல் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. ஓகேங்களா, ஓகே இப்போ இல்லை ப்ரோ நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல, எப்படி நீங்கள் கொடுக்குற ப்ராஜெக்ட்டில் நீங்கள் இம்போர்ட் பண்ணுறது தெரியல, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணி பொறுமையாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் கொடுக்குற ப்ராஜெக்ட் லிங்க்கு எல்லாம் அதாவது இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் மெட்டீரியல் லிங்க் நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மெட்டீரியல் லிங்க்கில் நீங்கள் எப்படி எடுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபுல் டேட்டில் பார்த்தா ஆல்ரெடி வீடியோ பார்த்தா கட் பண்ணி யூடியூப்ல போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்ட் லிங்க் நீங்கள் கரெக்டாக இம்போர்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணி பண்ணிங்க. பண்ணிட்டு பாருங்க பார்த்தா எப்படி உங்களுக்கு கிட்ஸோட அதாவது உங்களுக்கு பிடிச்சவங்களோட உங்களுக்கு குழந்தையோட ஃபோட்டோ பார்த்தா எப்படி ஆட் பண்ணி எடிட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தலாம். ஓகேங்களா, நீங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பார்த்தா இருக்கும். இதில் பார்த்தா வேற ஒரு குழந்தையோட ஃபோட்டோ இருக்கும். அந்த குழந்தையோட ஃபோட்டோ ரூம் பண்ணிட்டு உங்களுடைய குழந்தையோட ஃபோட்டோ பண்ணி ஆட் பண்ண மட்டும் போதும். சிம்பிளாக வந்து மேக் பண்ணி பார்த்தா முடிச்சிடலாம். ஓகேங்களா, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, அப்போ எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேங்களா, ஜஸ்ட் ஓகே சாங்லாம் அதெல்லாம் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் கேஸ் கால் பண்ணிங்கன்னா இந்த குரூப் அண்ட் மாஸ்க் 1, குரூப் அண்ட் மாஸ்க் 2, குரூப் அண்ட் 3, மாஸ்க் 4, 6 வரையும் இருக்கும். ஓகேங்களா, இந்த குரூப்லாம் கிளிக் பண்ணி உங்களுக்கு குழந்தை ஃபோட்டோ ஆட் பண்ணுவோம், அதாவது சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா, ஜஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தா இந்த ஒரு ஃபர்ஸ்ட்டோட சேஞ்ச் பண்ணிருப்பேன். குரூப் அண்ட் மாஸ்க் 1 இருக்காமல் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே எடிட் குரூப் இருக்காமல் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி அப்படின்னா இங்கே ஒரு குழந்தையோட இமேஜ் இருக்கும். ஓகேங்களா, ஜஸ்ட் பார்த்து உங்களுக்கு குழந்தையோட இமேஜ் அங்கே கிளிக் பண்ணி கலர் ஃபில் ஓகேங்களா, கலர் ஃபில் கிளிக் பண்ணிங்க. நீங்கள் ஃபில் ஸ்டார் பண்ணுங்க, அது மாதிரி கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸ்டார் பட்டன் மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே கிளிக் பண்ண அப்படின்னா உங்கள் கேலரிக்கு எல்லா ஃபோட்டோஸ் பார்த்தா வரும். இதில் எது உங்கள் குழந்தையோட ஃபோட்டோவோ அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ன்னு இருக்கும். அந்த ப்ளஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தையோட ஃபோட்டோ பார்த்தா பக்காவாக வந்து செட் ஆகிடும். அது உள்ள ஓகேங்களா, ஜஸ்ட் அது உள்ள பார்த்தா பக்காவாக செட் ஆகிடும். நீங்கள் செட் ஆகிட்டா ஒன் ஸ்டெப் பேக் வந்துங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த ஏரோ ஆப்ஷன் இருக்கும், அம்மா கிளிக் பண்ணிவிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துங்க. இப்போ ஃபுல்லாக பேக் வந்துருங்க. வந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் பார்த்தா சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா, ஃபோட்டோ சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா, அதே போல் தான் குரூப் அண்ட் மாஸ்க் 2 இருக்கும். திருப்பி இது மாதிரி கிளிக் பண்ணுறீங்க. ரெண்டாவது ஃபோட்டோ எடிட்டிய குரூப் கொடுக்குறீங்க, ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் குரூப் 3 இருக்கும். அந்த குரூப் அண்ட் 3 மாஸ்க் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணுறீங்க, எடிட்டிய குரூப் கொடுக்குறீங்க, ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறீங்களே. இதே போல் குரூப் 6 வரையும் இருக்கும். 6 இமேஜ் பார்த்தா உங்கள் குழந்தையோட இமேஜ். ஓகேங்களா, 6 இமேஜில் இருக்கும். ஓகேங்களா, மேபி பார்த்தா ஒரு 10, 11, 12 ஓகேங்களா 12 இமேஜ். ஓகேங்களா, 12 இமேஜ் உங்கள் குழந்தையோட இமேஜ் பார்த்தா எடுத்துங்க. ஓகேங்களா, இந்த பாக்ஸ் எடிட்டிய குரூப் கொடுத்து பார்த்தா உள்ள போய்ட்டு ஃபோட்டோ மேலே அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ மொத்தமே சேஞ்ச் பண்ணிங்க. ஓகே, இங்கே ஒரு குழந்தையோட ஃபோட்டோ இருக்கும். ஜஸ்ட் இந்த குழந்தையோட ஃபோட்டோ மேலே அந்த ஃபோட்டோ பார்த்தா உங்கள் குழந்தைக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் இருக்கும். அந்த ஃபோட்டோ ரிமூவ் பண்ண மட்டும்தான் உங்களால் இந்த குழந்தை ஃபோட்டோ வந்து எடுத்து வர முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறது, பிக்சார்ட் என்ற அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிங்க. இந்த அப்ளிகேஷன் டெலிகிராம் குரூப்பில் இந்த அப்ளிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். வேணும் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி எடுத்துங்க. டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தா எடுத்து பார்த்தா எடிட்டிய ஃபோட்டோ இருக்கும். அந்த எடிட்டிய ஃபோட்டோ அப்படின்றது கொடுத்துருங்க. அதுக்கு இந்த ஆப் லிங்க் டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் இருக்குது. ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு அந்த ஃபோட்டோ பார்த்து எடுத்து உங்கள் குழந்தையோட ஃபோட்டோ எடுத்துங்க. குழந்தையோட ஃபோட்டோ எடுத்துட்டு கீழே உங்களுக்கு ரிமூவ் பேஜ் ஆப்ஷன். ஓகேங்களா, அந்த ரிமூவ் பேஜ் கொடுத்து பார்த்தா பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் பார்த்தா நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு மேலே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோட் கொடுத்து பார்த்தா டவுன்லோட் பண்ணா பண்ணிவிடுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தா திருப்பியும் உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பை தான் ஓப்பன் பண்ணிங்க. ஓகேங்களா, உங்களுக்கு எதனா ஃபோட்டோஸ் இல்லை வீடியோ செட் பண்ணி தரணும் அப்படின்னா மறக்காமல் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு இது இன்ஸ்டாகிராம் லிங்க் இன்ஸ்டாகிராம் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். மறக்காமல் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா, சரி ஜஸ்ட் நீங்கள் பேக்ரவுண்ட் ரூம் பண்ணிட்டு வந்து பார்க்கும்போது இந்த லைக்ஸை கிளிக் பண்ணி கேமரா பார்த்து ஆன் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஓகேங்களா, இமேஜ் ஓகே இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தா இமேஜ் பார்த்தா ஆட் பண்ணணும். நீங்கள் பேக்ரவுண்ட் ரூம் பண்ணி எடுத்துருப்பீங்க உங்களுடைய குழந்தையோட ஃபோட்டோ. இங்கே கீழே ஒரு ப்ளூ கலர் இமேஜ் இருக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களை கலர் ஃபில் இருக்கும். ஓகேங்களா, அந்த கலர் ஃபில்லை கொடுத்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. இங்கே உங்களுக்கு ஃபில் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி கிளிக் பண்ணி ஃபோட்டோ மட்டும் நீங்கள் பேக்ரவுண்ட் ரூம் பண்ணி எடுத்து பற்றி அந்த ஃபோட்டோவை இந்த இடத்துல ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதே போல் பார்த்தா ஃபோட்டோ பார்த்தா கிடைச்சிருக்கேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எப்படி ஃபாண்ட் நான் கொடுக்குற ஃபாண்ட் எப்படி இம்போர்ட் பண்ணிட்டோம் அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியலன்னு கேட்குறீங்க.
ஓகே எப்படி நான் இந்த ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு டிசைனர் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் தான் நம்ம ஃபாண்ட்னு சொல்லுவோம் ஓகேங்களா. அது எப்படி ஆல்மோஸ்ட் ஆப்பில் நான் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், டிரைவ் லிங்க் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த ஃபாண்ட் டவுன்லோட் பண்ண போகிறீங்க, அது உங்கள் ஆல்மோஸ்ட் ஆப் இம்போர்ட் பண்ணி போகிறீங்க ஓகே. அது இல்லை ப்ரோ எப்படி டவுன்லோட் பண்ணுறது எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா அதுக்கான வீடியோ எப்படி ஆல்மோஸ்ட் ஆப்பில் நான் கொடுக்குற ஃபாண்ட் எப்படி டவுன்லோட் பண்ணி உங்கள் ஆல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணுறது அப்படின்றது ஃபுல் டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்க ஓகே. ஜஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பார்த்தோம்னா மேலே ஏரோ பண்ணிருக்கோம், அது மேலே கிளிக் பண்ணி வீடியோ இருக்கும் 100 பிக்சல் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ணி சொல்லுவோம். அந்த எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா 2 மினிட்ஸ் முடிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா உங்களோட கேலரியில் எந்த ஒரு வீடியோ சேவ் ஆகிடும். இப்படி தான் பார்த்து அந்த வீடியோ பார்த்து எடிட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ முடிச்சு இந்த வீடியோ யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்காக நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.